கேது கேதுன்னு சொன்ன உடனே நமக்கு மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகிற ஒரு விஷயம் என்னன்னா, அவர் ஒரு ஞானக்காரர். ஓகே, அந்த ஞானம்னா என்ன, அந்த ஞானத்தை நமக்கு எப்படி கொடுக்கிறார், அந்த ஞானம் நமக்கு கிடைக்க வேண்டிய அவசியம் என்ன, இதை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஞானம் அப்படின்றது பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லைங்க. நம்முடைய உணர்வு மேன்மை அடையும் பொழுது ஞானமா மாறுது. இப்போ உடல், மனம், ஆன்மா அப்படின்ற 3 விஷயங்கள் இருக்கு. அதே போல அறிதல், புரிதல், உணர்தல், இது 3 அது கூட கனெக்ட் ஆகுது. எப்படின்னா, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறோம், அதுக்கு பேர் அறிவு, அறிதல். இது உடல் சம்பந்தப்பட்ட விஷயம். அதே போல சில விஷயங்கள் நமக்கு புரியும் பொழுது அது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். சில விஷயங்களை நம்ம உணர முடியும், அது நம்ம ஆன்மா சம்பந்தப்பட்டது. அப்படின்னா ஒரு விஷயம் உணர முடியும்னா அது ஆன்மீகமா மாறுது. அந்த உணர்வு மேன்மை அடையும் பொழுது ஞானமா மாறுது. இப்போ உதாரணத்துக்கு, நெருப்புல கை வச்சா சுடும் அப்படின்னு நமக்கு தெரியும். இது அறிவு, இது உடல் சம்பந்தப்பட்ட விஷயம். அதே போல யாராவது தெரியாம நெருப்புல கை வச்சுட்டாங்க, அவங்க மேல நெருப்பு பட்டுடுச்சுன்னா அவங்க வேதனையில துடிக்கிறாங்கன்னா, அது நமக்கு அட் பிரசன்ட்ல என்ன நடக்குதுன்றதை நம்ம அப்சர்வ் பண்றோம் இல்லையா, இது புரிதல், இது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். அதே போல யாருக்கு அடிபட்டதோ அந்த இடத்துல நம்ம இருந்தா, அந்த நெருப்பு நம்ம மேல பட்டிருந்தா, நமக்கு காயம் ஏற்பட்டிருந்தா அந்த வலி வேதனை எப்படி இருக்கும், அதை ஃபீல் பண்றோம்ல, உணர்தல், அது ஆன்மா சம்பந்தப்பட்ட விஷயம். இப்போ நமக்கு எந்த அளவுக்கு உணரும் தன்மை இருக்கோ அதை பொறுத்து நமக்கு ஞானம் கிடைக்கும். உணர்வு அப்படின்ற விஷயம் எல்லாருக்கும் கிடைக்காது, எல்லாராலையும் எல்லா விஷயத்தையும் உணர முடியாது. அந்த உணரக்கூடிய தன்மையை தான் கேது பகவான் நமக்கு கொடுக்கிறாரு. அப்ப எந்த அளவுக்கு நம்ம உணரும் தன்மை நமக்கு அதிகரிக்குதோ அந்த அளவுக்கு ஞானம் நமக்கு சீக்கிரம் கிடைக்கும். இப்போ இந்த கேது பகவான் நமக்கு 2 வகையில இந்த உணர்வுகளை கொடுக்கிறார். ஒண்ணு, யாருக்கோ நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களை நமக்கு நடந்த மாதிரி நம்ம உணரக்கூடிய ஒரு அமைப்பை கொடுப்பார். அது நமக்கு நடந்திருக்காது, யாருக்கும் நடக்கும். ஆனால் அதை பார்க்கும்பொழுது நம்ம அந்த விஷயத்தை உணர முடியும். அதனால நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நம்ம மாற்றிக்க முடியும். அது எப்படிங்க யாருக்கும் நடக்கக்கூடிய விஷயத்த நம்ம உணர முடியும் அப்படின்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எல்லாருமே நம்ம ஏதோ ஒரு கட்டத்தில் கனவு காண்டிருப்போம். அது நல்ல கனவோ கெட்ட கனவோ, ஏதோ ஒரு சூழல நிச்சயமாக நம்ம கனவு வந்திருக்கோம். அந்த கனவுல நம்ம செய்யக்கூடிய செயல்கள், நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக வேணா இருக்கலாம். அது எல்லாமே அந்த கனவு கலையிற வரைக்கும் அது கனவு தான் நமக்கு தெரியாது. உண்மையிலே நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்களா தான் நமக்கு இருக்கும். இப்போ பெரிய பள்ளத்துல இருந்து நம்ம தெரியாம தவறி விழுற மாதிரி ஒரு கனவு இருக்கு அப்படின்னா, உண்மையிலேயே நம்ம தவறி விழுகிற மாதிரி தான் நமக்கு ஒரு உணர்வு இருக்கும். ஒரு ராஜாவா இருக்கிறோம், ஒரு பெரிய பணக்காரரா இருக்கிறோம், நிறைய பேருக்கு நிறைய உதவி செய்யறோம், நிறைய தர்மங்கள் செய்யறோம், இல்ல நமக்கு தெரியாத ஒரு வேலையை செய்யறோம். இப்போ இதெல்லாம் செய்யும்பொழுது, கனவுல நடக்கும் பொழுது அது உண்மையிலேயே நம்ம செய்யக்கூடிய உணர்வு நமக்கு கிடைக்கும். அது போலதான் யாருக்கோ நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த நமக்கு நடந்த மாதிரி ஒரு உணர்வை அவர் கொடுப்பார். அப்படி கொடுக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில கர்ம வினைகளை தீர்க்கிறதுக்கோ, திரும்ப துஷ்கர்மங்கள் நம்ம சேர்க்காம இருக்கிறதுக்கோ ஒரு வழியா இருக்கும். 2வது ஒரு வகை இருக்கு, நம்ம பட்டு உணரக்கூடிய ஒரு அமைப்பு. நமக்கு நிறைய துன்பங்கள் நடக்கும், அதுல இருந்து நிறைய விஷயங்களை உணர்ந்து நம்மளுடைய வாழ்க்கையை மாத்திப்போம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை கேது பகவான் கொடுப்பார். நம்ம ஜாதக அமைப்புல மற்ற கிரகங்களுடைய சேர்க்கையும் நல்லா இருந்துச்சு, இல்லை கேது பகவான் நல்ல நிலையில் இருக்கார் அப்படின்னா, நமக்கு நிறைய விஷயங்களை நமக்கு நடக்காம யாருக்கும் நடக்கிற விஷயங்களா இருக்கலாம், இல்லை நமக்கு உணரக்கூடிய தானாகவே உணரக்கூடிய உணர்வை நமக்கு கொடுப்பார். ஸோ இந்த விஷயம் வந்துடும். இல்லை நமக்கு ஜாதக கட்டங்கள் மற்ற கிரகங்கள் சரியில்லை, வேற ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னா, நம்ம நிறைய விஷயங்களை பட்டு தான் உணரணும், அடிபட்டு தான் உணரணும். அந்த அடிபட்டாது உணர்ந்துட்டா அடுத்த வாட்டி அது நடக்காது. அப்ப எந்தெந்த வழிகள்ல நமக்கு ஞானத்தை கொடுப்பார் அப்படின்னா, நம்முடைய ஆன்மாவை பலப்படுத்துவார். நம்ம ஆன்மாவை பலப்படுத்தணும் அப்படின்னா ஆன்மீக சிந்தனை இருக்கணும், மெடிடேஷன் பண்ணணும், நிறைய உதவிகள் செய்யணும். இப்படி நிறைய விஷயங்கள், என்னென்ன விஷயங்கள்லாம் ஆன்மாவுக்கு மகிழ்ச்சியை தருதோ, பலத்தை ஏற்படுத்துதோ, அது மாதிரியான விஷயங்களை நம்மளை செய்ய வைப்பார். அது ஒரு வகை. ஆன்ம பலம் அதிகரிச்சதுன்னா நமக்கு ஞானம் ஈஸியா கிடைக்கும். அதே போல சூழ்நிலையை ஏத்துக்கிறது, இது மிகப்பெரிய ஞானம். இதையும் கேது பகவான் நமக்கு கொடுப்பார். இப்போ எப்பவுமே நமக்கு நடக்கிற நல்லதோ சந்தோஷமான நிகழ்வு எல்லாமே நம்ம ஈஸியா ஏத்துக்குவோம். நமக்கு நடக்கக்கூடிய கெடுதல்களோ, துன்பம் தரக்கூடிய விஷயமோ, இல்லை அருவருப்பான விஷயமோ, நமக்கு பிடிக்காத விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம ஈஸியா ஏத்துக்க மாட்டோம். அப்போ நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, அனைத்தையும் ஏத்துக்கிற மனசு நமக்கு வரணும். அந்த மனசு வரும்பொழுதுதான் நமக்கு நல்ல உணர்வு கிடைக்கும், ஞானமா மாறும். ஸோ இதை கேது பகவான் நமக்கு கொடுப்பார். ஒரு காட்டுக்குள்ள போயிட்டோம், நான் ஏன்டா காட்டுக்குள்ளெல்லாம் போறேன் அப்படி கேட்காதீங்க. ஒரு கற்பனையா வச்சுக்கோங்க. இப்போ காட்டுக்குள்ள இருக்கோம், நம்ம வீட்டுக்கு போகணும், சாயந்தரம் ஆயிடுச்சு, சூரியன் மறைய போகுது, லைட்டிங் இருக்காது. இப்போ வழி மாறி வந்துட்டோம்.
ஊருக்கு போகணும். இடையில வந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. அதுல வந்து ஃபுல்லா சகதியா இருக்கு. நம்ம வந்த வழி நல்ல வழி தான், ஆனா திரும்ப போக முடியாது, இருட்டிடும். இருட்டிடுச்சுன்னா நிறைய விலங்குகள் இருக்கு, எதுக்காக நம்ம இரையாகலாம். இது மாதிரி இருக்கிற நேரத்துல அந்த சகதியில இறங்கி போகணும்னா நமக்கு நிறைய விஷயங்கள் தடையா இருக்கலாம். ஒண்ணு, நம்ம சகதியில கால் வைக்க நமக்கு பிடிக்காம இருக்கலாம், நமக்கு அருவருப்பா இருக்கலாம், இல்ல அதுல வந்து நிறைய முதல்ல இருக்கலாம், பாம்பு இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், என்ன இருக்குன்னு தெரியல, அந்த ஒரு பயம் இருக்கலாம். இப்போ என்ன விஷயமா இருந்தாலும் நம்ம அதை கடந்து போனா மட்டும்தான் ஊருக்கு போக முடியும். அப்ப அந்த 1 கிலோமீட்டர் தூரம் போகணும்னா அந்த 1 கிலோமீட்டர் நம்ம சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும். அப்ப சகிச்சா மட்டும்தான் நம்ம உயிர் வாழ முடியும். அப்ப அந்த சூழ்நிலையை ஏத்துக்கிற விஷயம் ஒண்ணு இருக்குல்ல, இதுதான் இந்த நேரத்துல இருக்கு அப்படின்றத நம்ம ஏத்துக்கிட்டு இறங்கி நடந்து போயிட்டோம்னா ஊருக்கு போயிடலாம். அது ரிஸ்க் தான். இங்க இருந்தாலும் அதாவது அந்த ரிஸ்க் எடுத்தா நம்ம உயிர் வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம இங்கேயே காட்டுக்குள்ளேயே இருந்தோம்னா உயிர் வாழ்றதுக்கு கேரண்டியே இல்லை. ஸோ இந்த நேரத்துல நம்ம கட்டாயமா செய்ய வேண்டிய சூழல் வருது இல்லை. இது மாதிரியான சூழலை நம்ம வாழ்க்கையில நிறைய கொடுத்துக்கிட்டே இருப்பார் கேது பகவான். எதுக்காக அப்படின்னா சூழ்நிலையை நம்ம ஏத்துக்க பழகணும். இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு நடக்கிறதுனால கேது பகவானை வந்து ஒரு கொடிய கிரகமா நம்ம பார்க்கிறோம். ஆக்சுவலா அங்க என்ன நடக்குதுன்னா, நீங்க சூழ்நிலையை ஏத்துக்க பழகிட்டீங்கன்னா அந்த கெடுதல் கூட உங்களுக்கு நல்லதாவே தெரியும். அதே போல பற்றற்ற தன்மையை ஏற்படுத்திடுவார் இவர். பற்றற்ற தன்மை அப்படின்னா, நீங்க எது மேலாம் ரொம்ப ஆசையா இருக்கீங்களோ, எதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குதோ, இது எனக்கு வேணவே வேணாம் நீங்களே நினைக்கிற அளவுக்கு சூழ்நிலையை கேது பகவான் உருவாக்குவார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு பற்று இருக்கக்கூடாது. உங்களுக்கு ஞானம் கிடைக்கணும்னா பற்று உங்களுக்கு இருக்கக்கூடாது. அப்போ ஒரு சிலருக்கு சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். இப்போ பிரியாணி அதிகமா விரும்பி சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிரியாணியே வாழ்க்கையில வேணவே வேணாம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு சம்பவம் பண்ணி விட்டுருவாரு. கேது பகவான் வந்து இதுலதான் ஸ்பெஷலிஸ்டே அவரு. அது வாழ்க்கையில ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் அதான். எனக்கு கணவன்னா ரொம்ப பிடிக்கும், மனைவினா ரொம்ப பிடிக்கும்னு நினைச்சா அவங்க அவங்க வேணவே வேணாம்னு நினைக்கிற அளவுக்கு மனசை ஏற்படுத்திடுவாரு. அந்த மாதிரி சிந்தனை நம்ம கொடுக்குற மாதிரியான சம்பவங்கள் நிறைய பண்ணி விட்டுருவாரு. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, அவங்க வாழ்க்கையை கெடுக்கணுன்றது கிடையாது. நீங்க பற்றற்று இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை தான் அவர் சொல்லி கொடுத்து வர்றார். இது போல நிறைய விஷயங்கள் நடக்கும். எதுவுமே நிலை இல்லை, எந்த விஷயமே நிலையானது இல்லை அப்படின்றதையும் உணர்த்துவார். நம்ம வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா கஷ்டப்பட்டு ஒரு இடம் வாங்கி வீடு கட்டி நல்லா பெருசா ஃபங்க்ஷன்லாம் பண்ணி ரொம்ப சந்தோஷமா அப்பதான் உள்ள போயிருப்போம். திடீர்னு அந்த வீடு நமக்கு இல்லைன்னு ஆயிடும். அப்படின்னா அந்த வீடு வந்து உங்களுக்கு இருக்கக்கூடாதுன்றது இவருடைய நோக்கம் இல்லை. எதுவுமே நிலை இல்லை அப்படின்றத உணரணும், அதான் நோக்கம். அளவுக்கு அதிகமான சந்தோஷமா இருக்கும் பொழுது அது நிலை இல்லை அப்படின்ற உணர்த்துற மாதிரியான விஷயத்தை இவர் பண்ணுவார். அதே நேரத்துல அளவுக்கு அதிகமான துன்பம் இருக்கு, இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை வாழவே வேணாம், எதுக்குடா நம்ம இந்த வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறோம்னா அப்பவும் இந்த துன்பமும் நிலை இல்லை அப்படின்ற விஷயத்தையும் உணர்த்துவார். அதுக்காக இவர் நல்லதும் செய்வார். ரொம்ப சிம்பிளுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ உங்களுக்கு ஆப்போசிட்டா உங்களுக்கு செயல்படுத்துவார். ஏன் செயல்படுத்துவார்னா, நம்ம நினைக்கிறது எல்லாமே சரி கிடையாது, நம்ம நினைக்கிறது எல்லாமே நடக்காதுன்றதை நம்ம உணரணும். அதான் விஷயம். உங்க கான்ஃபிடென்ட்டை ஒண்ணுமே இல்லாம ஆக்கி விட்டுருவார். நீங்க வந்து பயங்கர கான்ஃபிடென்ட்டா இருக்கலாம், ஒரு சிறந்த மேடை பேச்சாளர்னு வச்சுக்கோங்களேன். எது மாதிரியான டாபிக்கா இருந்தாலும் எந்த ஸ்கிரிப்டுமே இல்லாம உங்களால ஈஸியா பேச முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சின்னதா ஒரு மீட்டிங் இருக்கும். அந்த மீட்டிங்ல வந்து ஒரு சின்ன விஷயம் தான் நீங்க பேச வேண்டியது இருக்கும். ஆனா அந்த நேரத்துல அந்த டைமிங்ல உங்களுக்கு எதுவுமே தோணாது, எதுவுமே பேச முடியாம போயிடும், இல்லை நீங்க சொல்ற பாயிண்ட்ஸ் எதுவுமே வேல்யூ இல்லாம போயிடும். அப்ப நீங்க வந்து நம்ம என்ன எவ்வளவு பெரிய விஷயமாலும் ஈஸியா நம்மளால பண்ண முடியும், ஆனா இந்த விஷயம் நம்மளால முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி உங்களையே நீங்க சந்தேகப்படுற மாதிரியான விஷயத்த கொடுப்பாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? யானைக்கும் அடிசருக்கும் அப்படின்ற விஷயத்தான் உணர்த்த வர்றாரு. எல்லாமே நம்மளால செய்ய முடியாது, நீங்க கான்ஃபிடன்ட் நம்பிக்கைன்றது வேற, எதுவுமே நிலை இல்லைன்றது வேற. அந்த நிலையில்லாத தன்மையை நம்ம உணரணுன்றது தான் உணர்த்துவார். ஏன் இதெல்லாம் அவர் பண்றார் அப்படின்னா, இப்போ நவகிரகங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருக்கு. அதுல கேது பகவானுடைய வேலையே மனிதர்களுக்கு ஞானத்தை கொடுக்கணும். ஞானம் ஏன் வரணும்? நமக்கு ஞானம் வந்துச்சுன்னா நம்ம மூலமா எந்த துஷ்கர்மமும் நடக்காது, நம்மளால எந்த பாவமும் நடக்காது. அப்ப எந்த பாவமும் நடக்காம இருந்தா நம்ம கர்ம வினையை தீர்க்க வேண்டிய அவசியங்கள் இல்லாமல் போயிடும். அப்ப திரும்ப பிறவா நிலையை நம்ம அடைய முடியும். அப்படின்னா நம்ம வந்து பிறவா நிலையை அடையணும்னா நமக்கு ஞானம் வேணும். அதனால இவர்
நமக்கு ஞானத்தை கொடுக்குறாரு. ஞானத்தை கொடுக்கும் பொழுது நம்ம நிறைய விஷயங்களை உணர்றதுக்காக துன்பங்களை நமக்கு கொடுக்குறாரு. அப்போ இவருடைய மோட்டிவ் பார்த்தீங்கன்னா நம்ம உணரணும், அவ்வளவுதான். ஓகே, நம்ம இது பண்ணதுனால இப்படி ஆயிடுச்சு, இனிமேல் நம்ம இதை செய்யக்கூடாது, இப்படி இருக்கணும் அப்படின்ற விஷயத்த நம்ம உணர்ந்துட்டோம்னா அடுத்த வாட்டி இதே நிகழ்ச்சி நடக்காது. ஒரு துன்பம் நமக்கு கொடுக்குறாருன்னா நம்ம அதுல இருந்து எதையுமே கத்துக்கல. இப்போ சூழ்நிலையை ஏத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சூழ்நிலையை ஏத்துக்கல, திரும்ப திரும்ப அதே மாதிரியான துன்பங்கள் நமக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாரு. அப்பனா நம்ம ஏத்துக்கிட்டோம், சூழ்நிலை ஏத்துக்க பழகிட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து துன்பமே நமக்கு கொடுக்க மாட்டார். அதே நேரத்துல இவருடைய வேலை அங்க முடிஞ்சு போச்சுன்னா இவர் நமக்கு அதிகப்படியான வெற்றியை கொடுப்பார். அதாவது கேது பகவான் சக்சஸ் ஆகணும். அவருடைய மோட்டிவ் வந்து நமக்கு ஞானம் கொடுக்குறது. நம்ம ஞானம் கொடுக்கறது ஃபுல்லா நம்ம ஞானி ஆக தேவையில்லை. அதை ஏத்துக்கு நம்ம ரெடி ஆகிட்டோம் அப்படின்னாலே நமக்கு நிறைய விஷயங்களை அள்ளி அள்ளி கொடுப்பாரு. அப்படின்னா கேது பகவானுடைய அருள் நமக்கு வேணும். நம்மளை கஷ்டப்படுத்தி நமக்கு எந்த விஷயத்தையும் உணர வைக்காம தானாவே நம்ம நிறைய விஷயங்களை உணர மாதிரியான அமைப்பு அவர் நமக்கு கொடுக்கணும். அப்படின்னா சில விஷயங்கள் நம்ம செய்யலாம். பரிகாரம் மாதிரினா சில ஸ்லோகங்கள் கூட சொல்லலாம். இப்போ வந்து விநாயகருக்கு ஒரு ஸ்லோகன் சொல்லலாம். என்னன்னா, அம்மை அப்பன் அறிந்துணர்த்தும் அரியமா கடவுள் கணேசன் தாள் போற்றி, யாதும் அறியா மாந்தர் மாயை நீக்கி ஞானம் அருளும் ஞான கொழுந்தே போற்றி, தடையேதும் இல்லாமல் தொட்டது துலங்கிட ஐயம் கலைந்து காத்தருள்வாய் ஐங்கரனே போற்றி போற்றி. இது வந்து விநாயகருக்காக தினமும் காலையில சொல்லலாம். எப்பெல்லாம் டைம் இருக்கோ அப்போ சொல்லலாம். அதே நேரத்தில் கேது பகவானுக்கும் ஒரு ஸ்லோகன் சொல்லணும், சிம்பிளா. ஞான காரகனே போற்றி, ஆன்மீகம் உணர்த்துபவனே போற்றி, பட்டறிவு குறைத்து கேள்வி ஞானம் தந்து அருள் புரிவாய் கேது பகவானே போற்றி. இது மட்டும் சிம்பிளா சொன்னாலே போதும். ஆனா என்னன்னா டெய்லி சொல்லணும். தினமும் காலையில குளிச்சுட்டு நீங்க சொல்லுங்க, நிச்சயமா கேது பகவானுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். லக்னத்துல இருந்து 5ஆம் வீட்டுல கேது பகவான் இது மாதிரி இருந்தாருன்னா அவர் வந்து அளவுக்கு அதிகமான நல்லது செய்வார். எப்படின்னா, குபேரனுக்கு நிகரான நிதி வசதி, அதாவது அளவுக்கு அதிகமான செல்வங்கள் இவங்க கிட்ட குவிஞ்சு கிடக்கும்னு சொல்றாங்க. எப்படின்னா கேது பகவான் அந்த அளவுக்கு கொடுப்பாருன்னு சொல்றாங்க. இது வந்து கேது பகவான் 5ஆம் வீட்டு அதிபதி ஜாதகருக்கு சாதகமான நிலையில் இருந்தாருன்னா நிச்சயமா இது கிடைக்கும். குழந்தை மூலமா அவங்களுக்கு ரொம்ப நல்ல பேர் கிடைக்கும். அவங்க மூலமா அளவுக்கு அதிகமான சந்தோஷங்கள் அவங்களுக்கு அனுபவிப்பாங்க. பரம்பரையாக ஒரு பதவி இருக்கும். இப்போ ஒரு ஒரு கோயில் தர்மகர்த்தாவாக இருக்கிறது, ஊர் நாட்டாமையாக இருக்கிறது, ஒரு மினிஸ்டராக இருக்கிறது, இந்த மாதிரி பரம்பரையாக இருக்கக்கூடிய அந்த பேர் புகழ், அந்த பதவி, இது எல்லாமே இவங்களுக்கு கிடைக்கும். பரம்பரை சொத்துக்கள் இவங்களுக்கு அளவுக்கு அதிகமாக இருக்கும். அவங்க பிறக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ராஜா பரம்பரையில் தான் பிறந்திருப்பாங்க. நட்பு வட்டாரம் ரொம்ப பெருசாக இருக்கும். நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. காதல் திருமணம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பணம் வந்து நிறைய சம்பாதிப்பாங்க. பல வழிகளில் சம்பாதிப்பாங்க. ரொம்ப டீசெண்டாக இருப்பாங்க. தன்னால் மற்றவங்க யாரும் துன்பப்படக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது அப்படின்ற அந்த ஒழுக்கத்தை வந்து கடைபிடிப்பாங்க. ஒரு அரசாங்கம் சார்ந்த அங்கீகாரம் இவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அரசாங்க முத்திரை ஏதாவது ஒன்று, இப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பத்திரம்லாம் விற்கிறாங்க இல்லையா, அது மாதிரியான வேலை இவங்களுக்கு பரம்பரையாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் இவங்களுக்கு இருக்கும். ஒரு அரசன் எந்த அளவுக்கு ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்வானோ அது மாதிரியான வாழ்க்கை இவங்களுக்கு அமையும். இது எல்லாமே கேது பகவான் நிச்சயமாக கொடுப்பார். நல்ல நிலையில் இருக்கும் பொழுது ஒரு நல்லது கெட்டது என்னன்றது தெரிஞ்சு அதை பிரித்து அதுக்கேற்ற மாதிரி செயல்படுத்துகிற அந்த திறமை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். எந்த விஷயமும் முன்னாடியே பிளான் பண்ணிடுவாங்க. எப்போ என்னென்ன செய்யணும் அப்படின்றத கரெக்டாக பிளான் பண்ணி தான் பண்ணுவாங்க. இவங்களுக்கு தமிழ் மொழி மேலே பற்று அதிகம், தாய்மொழி மேலே பற்று அதிகம். அதாவது ரொம்ப புகழ்பெற்ற பழங்கால விஷயங்கள் எதுவோ அது எல்லாத்தையுமே இவங்க வந்து மதிப்பாங்க. நல்ல ஞானம் இருக்கும், தெளிந்த அறிவு இருக்கும் அவங்களுக்கு. மந்திர உச்சாரணம் செய்கிறது, வேதங்கள் ஓதுறது, சாஸ்திர சம்பிரதாயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது, தன்னுடைய வித்தையை வந்து மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது, நிறைய பேருக்கு உபதேசம் பண்ணுறது, நல்ல உயர்நிலை படிப்புகளை படிக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். எல்லாத்தை விட முக்கியமாக ஒரு ஒரு நீண்ட தொடர் சொல்கிறோம்ல, காவியம் எழுதுறது, இதிகாச புராணங்கள் மாதிரி காவியம், நாவல் எழுதுறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு இருக்கும். இவங்க வந்து ஆன்மீக சிந்தனை அதிகமாக இருக்கும். தர்ம காரியங்கள் நிறைய செய்வாங்க. அன்னதானம் பண்ணுறது, கோயில்களுக்கு தன்னால் முடிஞ்சதை செய்கிறது, யாருக்கிட்டையாவது வாங்கி கொடுக்கறது, இது மாதிரியான தர்ம காரியங்கள் எல்லாமே இவங்க நிறைய செய்வாங்க. ஏழைகளுக்கு சாப்பாடு போடுறது,
இல்லாதவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்க நிறைய பண்ணுவாங்க. கொடை குணம் அதிகமாக இருக்கும், வள்ளல் குணம் அதிகமாக இருக்கும். இவங்ககிட்ட ஒரு விஷயம் போய் கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க, எல்லாத்தையும் அள்ளி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பெருந்தன்மை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அது வந்து ஊர் மக்கள் எல்லாம் பாராட்டும்படியாக நடந்துக்கக்கூடிய தன்மை இவங்ககிட்ட நிறையா இருக்கும். இவங்களுக்கு பாவம் எது புண்ணியம் எதுன்னு ரொம்ப நல்லாவே தெரியும். தர்மம் அதர்மம் நல்லாவே தெரியும். எதை செய்யணும் செய்யக்கூடாது அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. செய்யக்கூடாது தான், இருந்தாலும் நான் செய்வேன் அப்படின்ற மாதிரி அந்த முரண்பாடான விஷயம்லாம் இவங்க எப்போவுமே பண்ண மாட்டாங்க. இவங்களுக்கு வந்து இசைக்கருவிகள் மேலே ஆர்வம் அதிகமாக இருக்கும். இசைக்கருவிகள் வாசிக்கிறது கேட்கறது, இசைக்கருவி செய்கிறவங்களை வந்து ஊக்குவிக்கிறது, அவங்களுக்கு ஏதாவது உபகாரம் பண்ணுறது, இது மாதிரி ஏதாவது செய்வாங்க. எல்லாத்தை விட முக்கியமாக நிர்வாக ஆற்றல் அதிகமாக இருக்கும், ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி. ஒருவேளை 5ஆம் அதிபதி ஜாதகருக்கு சாதகமான சூழலில் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து மறைமுக எதிரிகள் அதிகமாக இருப்பாங்க. இவங்க நல்லது தான் பண்ணுவாங்க, ஆனால் அது மூலமாக யாரோ ஒருத்தவங்க பாதிக்கப்படுற மாதிரியான சூழல் ஏற்படும். அதனால் இவங்களுக்கு வந்து மறைமுக எதிரிகள் அதிகமாகிடுவாங்க. காதல் தோல்வி ஏற்பட்டு அதனால் வந்து மனசு கஷ்டப்பட்டு நிறைய வேலைகளை செய்ய முடியாமல் இருப்பாங்க. சூது விளையாடுறது, அதில் வந்து தோல்வி, பண நஷ்டம், அது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. இவங்களுடைய கேரக்டரே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அநாகரிகமாக நடந்தக்கூடிய விஷயமும் இருக்கும். அது எந்த அளவுக்கு வந்து டீசெண்டாக வந்து மற்றவங்களுக்கு கெடுதல் இல்லாமல் ஒழுக்கமாக நடந்துக்கிறாங்களோ அதே போல் அவங்களுக்கு ஜாதகம் சாதகமான சூழ்நிலை இல்லாதப்போ நிச்சயமாக வந்து இவங்களால மற்றவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுற மாதிரி ஒழுங்கின செயல்கள் நிறைய செய்வாங்க. இவங்களுக்கு புத்திர தோஷம் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கும். அது குழந்தைகள் வந்து இல்லாமலே இருக்கலாம், இந்த குழந்தை பிறந்து உடனே இறந்துடலாம், இல்லை குழந்தை வந்து கருவிலே வந்து சிதைஞ்சிடலாம். இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அவங்க. அதாவது பரம்பரையாக இவங்களுக்கு வந்த பேர் புகழ் பதவி சொத்துகள் இது எல்லாமே வந்து கை நழுவி போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். இப்போது ஒரு லக்னத்திற்கும் 5ஆம் வீட்டில் கேது பகவான் இருக்கும் பொழுது எது மாதிரியான பலன்கள்லாம் கொடுப்பார், என்ன நல்லது நடக்கும் என்ன கெட்டது நடக்கும், ஒரு லைனில் பார்க்கலாம். மேஷ லக்னத்துக்கு 5ஆம் வீட்டில் கேது பகவான் இருந்தார் அப்படின்னா குபேரனுக்கு நிகரான நிதி வசதியை அவர் கொடுப்பார். அரச பதவிகள், அரசாங்கத்தில் உயர் பதவியை அடையக்கூடிய ஒரு அமைப்பு இவங்களுக்கு கிடைக்கும். நெகட்டிவ் சைடு சொல்லணும் அப்படின்னா இவங்களுக்கு குழந்தைய தான் சொல்லணும். குழந்தை பிறந்து இறக்கலாம், கருவிலே கலைஞ்சிடலாம், இல்லை குழந்தை பிறந்து அது ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கலாம், அவங்க மூலமாக இவங்களுக்கு நிறைய நெகட்டிவ்ஸ் நடக்கலாம். இதெல்லாம் நெகட்டிவ் சைடு. ரிஷப லக்னத்துக்கு 5ஆம் வீட்டில் கேது பகவான் இருந்தார் அப்படின்னா இவங்களுக்கு பேர் புகழ் பெரிய அளவில் புகழ் அடைவாங்க. அவங்களுக்கு பெரிய பெரிய காவியங்கள் எழுதுறது, தொடர்கதை எழுதுறது, நாவல் எழுதுறது, இது மாதிரியான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அது மூலமாக அவங்களுக்கு பேர் புகழ் கிடைக்கும். நெகட்டிவ் சைடு சொல்லணும்னா அவங்களுக்கு காதல் தோல்வி, திருமண தடை, சூது விளையாடி அதில் நஷ்டமாகிறது, இது மாதிரியான அமைப்புலாம் அவங்களுக்கு இருக்கும். மிதுன லக்னத்துக்கு 5ஆம் வீட்டில் கேது பகவான் இருந்தார் அப்படின்னா இவங்க வந்து மீடியா ஃபீல்டில் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. மனைவி மூலம் நிறைய சொத்துக்கள் சேரும். கணவனோ மனைவியோ அவங்க மூலமாக இவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. நெகட்டிவ் சைடு சொல்லணும் அப்படின்னா இவங்க சின்ன சின்ன சந்தோஷத்துக்காக ஆசைப்பட்டு பிரச்சனையில் போய் மாட்டிக்குவாங்க. கடக லக்னத்துக்கு 5ஆம் வீட்டில் கேது பகவான் இருந்தார் அப்படின்னா இவங்க ரொம்ப டாப் பொசிஷனில் இருப்பாங்க. மருத்துவம், ஜோதிடம், ஆராய்ச்சி படிப்பு, இது மாதிரியான வாய்ப்புலாம் அவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ஆராய்ச்சியாளராக இருப்பாங்க. ரொம்ப நுணுக்கமாக செய்யக்கூடிய செயல்களில் அவங்க அதிகமாக செய்வாங்க. நெகட்டிவ் சைடு சொல்லணும்னா இவங்க நேர்மையாக இருக்கவே முடியாது. நேர்மையாக இருக்க முடியாத சூழல் அவங்களுக்கு நிறையா நடக்கும். சிம்ம லக்னத்துக்கு 5ஆம் வீட்டில் கேது பகவான் இருந்தார் அப்படின்னா அரசாங்க பதவி, அரசாங்க வேலை, அரசாங்க தொடர்பு இவங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். நெகட்டிவ் சைடு சொல்லணும்னா அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கலாம், பிறந்து இறக்கலாம், கருக்கலையெல்லாம், இது மாதிரியான சூழல் அவங்களுக்கு இருக்கலாம். கன்னி லக்னத்துக்கு 5ஆம் வீட்டில் கேது பகவான் இருந்தார் அப்படின்னா இவங்களுடைய முன்னோர்களுடைய சிறப்பு இவங்களுக்கும் கிடைக்கும். முன்னோர்கள் வந்து ரொம்ப சிறப்பானவங்களாக இருந்திருப்பாங்க, பேர் புகழோட வாழ்ந்திருப்பாங்க. அந்த பேர் புகழ் இவங்களுக்கும் கிடைக்கும். அது மூலமாக நிறைய பலன்கள் கிடைக்கும். நெகட்டிவ் சைடு சொல்லணும்னா குழந்தை இல்லாமல் இருக்கலாம், குழந்தை பிறந்து இறக்கலாம், இல்லை கருக்கலையெல்லாம், மனசளவில் ரொம்ப விரக்தி அடையலாம். துலாம் லக்னத்துக்கு 5ஆம் வீட்டில் கேது பகவான் இருந்தாருன்னா இவங்க வந்து இசைக்கருவிகள் மேலே ஆர்வம் அதிகமாக இருக்கும். இசைக்கருவிகள் செய்கிறது மூலமாக பேர் புகழ் அவங்களுக்கு கிடைக்கும், நிறைய சம்பாத்தியம் இருக்கும். உயர்ந்த துணிகள், ரொம்ப தரம் உயர்ந்த துணிகளை தான் வந்து இவங்க அணியணும்னு நினைப்பாங்க. அது மாதிரியான அமைப்பு இவங்களுக்கு இருக்கும். நெகட்டிவ் சைடு சொல்லணும் அப்படின்னா மது, மாது, சூது, இது மூணுலையுமே வந்து மூழ்கி அவங்களுடைய வாழ்க்கையை இழக்கக்கூடிய சூழல் ஏற்படும். விருச்சிக லக்னத்துக்கு 5ஆம் வீட்டில் கேது பகவான் இருக்கார் அப்படின்னா தர்ம காரியங்கள் நிறைய செய்வாங்க. கோயில் கட்டுறதுக்கு உதவி செய்கிறது, உடல் உழைப்பு கொடுக்கறது, திருப்பணிகள் நிறைய செய்வாங்க, புண்ணியகாரங்கள் நிறைய செய்வாங்க. நெகட்டிவ் சைடு சொல்லணும்னா இவங்களுக்கும் குழந்தை தான்.
இவங்களுக்கு குழந்தை பிறக்கிறது சிரமமாக இருக்கும். ஒருவேளை குழந்தை பிறந்தால் குழந்தை மூலமாக இவங்க நிறைய துன்பங்களை அனுபவிக்க வேண்டிய சூழல் இருக்கும். தனுசு லக்னத்துக்கு 5ஆம் வீட்டில் கேது பகவான் இருந்தார் அப்படின்னா ஆன்மீக பணி, சித்தர்களுடைய தொடர்பு, ஒரு பெரிய ஞானியுடைய தொடர்பு நிறைய அவங்களுக்கு கிடைக்கும். ஆத்மாவை சுத்தப்படுத்தக்கூடிய அந்த ஆற்றல் இவங்களுக்கு இருக்கும். ஆத்ம பலம் அதிகரிக்கும். மடங்கள் கட்டுறது, இந்த மாதிரி புண்ணிய காரியங்கள்லாம் நிறைய செய்வாங்க. நெகட்டிவ் சைடு சொல்லணும் அப்படின்னா மறைமுக எதிரிகள் இவங்க கிட்ட இருப்பாங்க. மகர லக்னத்துக்கு 5ஆம் வீட்டில் கேது பகவான் இருந்தார் அப்படின்னா குழந்தைகள் மூலம் நல்ல மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை, பெருமைப்படக்கூடிய வாழ்க்கை, குழந்தைகளால் பெருமை, அது மாதிரியான சூழல் அவங்களுக்கு கிடைக்கும். நெகட்டிவ் சைடு சொல்லணும்னா எந்த ஒரு விஷயத்தையும் பகுத்தறிஞ்சு செய்யக்கூடிய சூழல் அவங்களுக்கு இருக்காது. எதையுமே ஆராய்ச்சி பண்ண மாட்டாங்க. கும்ப லக்னத்துக்கு 5ஆம் வீட்டில் கேது பகவான் இருக்கார் அப்படின்னா புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும். கொடை குணம் அதிகமாக இருக்கும். நிறைய பேருக்கு நிறைய வள்ளல் மாதிரி வாரி இறைப்பாங்க. எழுத்தாளராக இருக்கலாம், ஒரு ஓவியராக இருக்கலாம், அது மாதிரியான வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நெகட்டிவ் சைடு சொல்லணும்னா அவங்களுடைய பரம்பரை மூலமாக அவங்களுக்கு எந்த பலனும் இருக்காது. ஒருவேளை அவங்க பரம்பரை சொத்துக்கள்லாம் அவங்ககிட்ட இருக்குன்னா அதை இவங்க கெடுத்துருவாங்க, அதெல்லாம் இழந்துருவாங்க. மீன லக்னத்துக்கு 5ஆம் வீட்டில் கேது பகவான் இருக்கார் அப்படின்னா தாய் வழி உறவினர்கள் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஆத்ம பலம் இருக்கும். இவங்களால செய்ய முடியாத விஷயம் ஒன்றுமே கிடையாது. சூழ்நிலை ஏற்றுக்கிற தன்மை அதிகமாக இருக்கும். ஒரு ஜோதிடராக இருக்கிறது, மருத்துவராக இருக்கிறது அதிகமான வாய்ப்பு இருக்கும். நெகட்டிவ் சைடு சொல்லணும்னா ஈஸியாக ஏமாந்துருவாங்க. நிறைய பேருக்கு உதவி பண்ணி தன்னுடைய மன நிம்மதியை இழந்துருவாங்க.